யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 17. ஆறிலிருந்து 10 வசனங்களை வாசிக்கிறேன். 6 to 10. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நாம் வாசித்த இந்த வேத பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகா பிரதான ஆசாரியத்துவ ஜெபம், ஹை பிரீஸ்ட் பிரேயர் என்று சொல்வார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மகா பிரதான ஆசாரியனாய் நின்று நம்முடைய சீஷர்களுக்காக ஜபிக்கிற ஒரு ஜபத்தை தான் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். மிகவும் கருத்தாழம் உள்ள ஒரு ஜபமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே சுவிசேஷ புத்தகத்துல ஜபித்திருக்கிறார். ஆனால் என்ன ஜபித்தார் என்று சொல்லி மிக சுருக்கமான 1 அல்லது 2 வசனத்திற்கு உட்பட்டு சில வரிகள் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் பார்க்க அறிய ஒரு நீண்ட ஒரு ஜபம், அதாவது ஏறத்தாழ ஒரு 26 வசனங்கள் உள்ள ஒரு நீண்ட ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியனாய், ஒரு மகா பிரதான ஆசாரியனாய் அவர் நின்று ஜபிக்கிற ஒரு ஜபத்தை தான் நாம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த ஜபத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்தோம். ஞாபகத்துக்கு இருக்குங்களா? இல்லையா? வராதவங்களுக்காக நான் ஒரு ஷார்ட் ரிவ்யூ இல்லையா. அடுத்தது நான் இந்த பகுதிக்கு வந்து விடுகிறேன். நம்ம 3 பகுதிகளாக இந்த வேத பகுதியை நாம் பிரித்தோம். ஞாபகத்துக்கு இருக்கா? 1 முதல் 5 வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் ஜபிக்கிற ஒரு ஜபம் இல்லையா. சன்ஸ் குளோரி, குமாரனுடைய மகிமை என்ற தலைப்பை முன்வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் 5 வசனத்துல அவருடைய மகிமைக்காக அவர் ஜபிக்கிறார். ஏன் அவர் மகிமைப்பட வேண்டும், அதற்கான காரணங்களை எல்லாம் நாம் சந்தித்தோம். மறுபடியும் நான் அதை சொல்ல போகிறதில்லை. அடுத்ததாக 6 முதல் 19 இல்லையா, 6 முதல் 19 6 to 19 வரை நம்ம வாசிச்சோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய 11 சீஷர்களுக்காக அவர் ஜபிக்கிறார் இல்லையா. அடுத்ததாக 20 முதல் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரை 26 வசனம் வரை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இனி வரக்கூடிய சீஷர்கள் அல்லது இனி வரக்கூடிய விசுவாசிகள் அல்லது நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே அவர் ஜபித்திருக்கிறார். ஆகவே இந்த ஜபம் 3 கட்டமைப்புகளை உடையதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனக்காக ஜபிக்கிறார், சீஷர்களுக்காக ஜபிக்கிறார், இனி வரக்கூடிய சீஷர்களுடைய கூட்டத்திற்காக இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறதை நாம் இந்த 17ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும் இல்லையா. நாம் வாசித்த 6 முதல் 10 வசனங்கள், அதாவது 6 முதல் 19 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக தான் ஜெபம் பண்றார் இல்லைங்களா. அதுல 2 பகுதியா நம்ம பிரித்தோம் புரிந்து கொள்வதற்காக. 6 முதல் 19 6 to 19ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜபிக்கிற அந்த ஜபத்தை 2ஆக பிரித்தோம். என்ன? ரீசன், அடுத்தது பிரேயர் இல்லையா. ஜபத்திற்கான காரணங்கள், அதற்கு அடுத்ததாக என்ன ஜபிக்கிறார், என்ன தேவைக்காக ஜபிக்கிறார். ஆகவே 6 முதல் 19 6 to 19 2ஆ பிரிச்சிருக்கோம். 1 ரீசன் ஃபார் பிரேயர், அவர் ஜபிப்பதற்கான காரணங்கள் என்ன, ஏன் தம்முடைய சீஷர்களுக்காக பிதாவுக்கு முன்பாக நின்று அட்டெஸ்ட் பண்றார், அதற்கான காரணங்கள் என்ன என்பதை தான் 6 முதல் 10 வசனத்துல நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு அடுத்ததாக 11 முதல் 19 வசனம் வரைக்கும் பிரேயர் பாயிண்ட்ஸ் இல்லைங்களா, ஜப விண்ணப்பங்கள், என்னென்ன காரியங்களுக்காக தம்முடைய சீஷர்களுக்காக பிதாவுக்கு முன்பாக நின்று ஜபிக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கலாம் இல்லையா. அப்போ 6 முதல் 10 வசனத்துல நான் வாசித்த அந்த வேத பகுதியில காரணங்கள், ஜபத்திற்கான காரணங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இல்லையா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 9வது வசனத்தை வாசிங்களேன். 9வது வசனம்.
79. யாராவது வாசிங்க. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ள போகிறதில்லை, இல்லையா? நான் உலகத்துக்காக ஜெபிக்க போகிறதில்லை. இதற்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்? அவர் உலகத்தினுடைய மீட்புக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், இல்லைங்களா? அவரை நிராகரித்தார்கள். ஒளியாய் வந்தார், ஒளி வேணான்னு சொன்னாங்க. நானே நல்ல மேய்ப்பன் சொன்னாரு, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில. அவரை சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். உலகத்தினுடைய மீட்புக்காக, அவர்களுடைய பார்வை அடைவதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து முடித்து விட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்றார், இனி உலகத்துக்காக செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லை. நான் இனி உலகத்துக்காக எதுவும் ஜெபம் பண்ண போறதில்லை. நான் ஜெபிக்க போகிறதெல்லாம் என்னுடையவர்களுக்காக, பிதா எனக்கு தந்தவர்களுக்காகத்தான் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 6 முதல் 10 வசனத்தை வாசிச்சோம்னா என்ன காரணத்தை முன்வைக்கிறார்? ஏன் சீஷர்களுக்காக ஜெபம் பண்றேன்? பிதாவே, நீர் எனக்கு தந்த சீஷர்களுக்காக ஏன் ஜெபம் பண்றேன்? என்ன ரீசன்? 4 ரீசனா அவர் சொல்றார். ஞாபகம் இருக்குங்களா? ஒண்ணு, அதெல்லாம் வாயதான் சொல்றீங்களே தவிர சத்தம் வர மாட்டேது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், இல்லைங்களா? பிதாவே, சீஷர்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணம்? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுடைய எலெக்ஷன். இரண்டாவது காரணத்தை சொல்றார். என்ன காரணம்? மேனிஃபெஸ்டேஷன், அவர்களுக்கு சில விஷயத்தை வெளிப்படுத்திருக்கிறேன். மூணாவது என்ன காரணத்தை சொல்றாரு? சப்மிஷன், அவர்களுடைய கீழ்ப்படிதலை முன்வைக்கிறார். நாலாவதாக குளோரிபிகேஷன், அவர்களுடைய மகிமை, இனி வரக்கூடிய மகிமையை முன்வைக்கிறார். அப்போ 6 முதல் 10 வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபிப்பதற்கு காரணத்தை பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். பிதாவே, இந்தந்த காரணத்திற்காக தான் இந்த 11 நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன காரணம்? முதலாவது எலெக்ஷன், இல்லையா? கடந்த வாரத்துல நம்ம அது விளக்கமாக சிந்தித்தோம். கடந்த வாரம்னா போன மாசத்தினுடைய 2வது வாரம், இல்லையா? நடுவில் ஒரு 3 வாரம் கேப் ஆகி போச்சு. என்ன சிந்தித்தோன்றதை திரும்பியும் நான் சொல்ல விரும்பல. அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்புறேன். ஆகவே அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல், எலெக்ஷனை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். அது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரத்துல பிதா ஏன் ஒப்பு கொடுத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குமாரனுடைய கையில பிதா ஒப்பு கொடுத்ததற்கு 5 காரணங்களை வேத புத்தகத்துல நாம் சிந்தித்தோம், இல்லைங்களா? அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, அவர்களுக்காக மரிப்பதற்காக, அவர்களை மகிமைப்படுத்துவதற்காக, பல காரணங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே வந்தோம், இல்லையா? சரி, இதுவரை நாம் பார்த்த விஷயங்கள். இன்றைக்கு நாம் 2வது காரணத்தை நாம் சிந்திக்க போகிறோம். 2வது காரணம் என்ன? மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்ட், இல்லையா? சரி, 6வது வசனத்தை வாசிங்க. நல்ல சத்தமா வாசிங்க தம்பி. உலகத்தில் தெரிந்தெடுத்து மனுஷருக்கு போதாங்க உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபிப்பதற்கான 2வது காரணத்தை முன்வைக்கிறார். முதலாவது, பிதாவே, அவர்கள் உம்முடையவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீர் அவர்களை என்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறீர். முதல் காரணத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு காரணத்தை வைக்கிறார். என்ன? பிதாவே, உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த உம்முடைய மனுஷர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்திருக்கிறேன், இல்லையா? உம்மை நான் வெளிப்படுத்திருக்கிறேன். பாருங்க, ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால தானாவே பிதா கிட்ட வந்துட முடியாது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிதா தெரிந்து கொண்டார், உண்மைதான். தெரிந்து கொண்டதுனால நானா என்ன செய்ய முடியாது? 1992வது வருஷத்துல நானாவே ராயபுரம் சபையில வந்து தானாவே பறந்து வந்து அட்டாச் ஆயில்ல, இல்லைங்களா? பிதா என்னை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். இந்து குடும்பத்துல பிறந்த, விக்கிரகத்தை வணங்கின, இஷ்டம் போல வாழ்ந்த பிதா என்னை தெரிந்து கொண்டதுனால நானாகவே என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. நானாகவே அவருடைய மந்தைக்குள்ள வர முடியாது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நல்ல மேய்ப்பனை குறித்து அவர் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த தொழுவத்திற்குள், வாசிங்க அந்த வசனத்தை, 10:16, ஜான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் இந்த தொழுவத்திற்குள் இல்லாத சில ஆடுகள் இருக்கிறது, அவைகள் தானாகவே வந்துரும் சொல்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்க? இந்த தூக்கம் வருதா? என்ன சொல்றாரு?
நான் அவைகளை உள்ள கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். காரணம், அவைகள் உம்முடைய ஆடுகள். நான் அவைகளை உள்ளே கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இல்லையா? பாருங்க, இந்த ஜெபத்துல வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது, பிதாவே, உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். மேனிஃபெஸ்டட். இல்லையா? மேனிஃபெஸ்ட். இந்த வெளிப்படுத்துதல் என்ற இந்த வார்த்தை யோவான் நிருபத்தினுடைய விசேஷமான ஒரு சொல் பயன்பாடு என்று சொல்லலாம். இல்லையா? அதாவது என்ன சொல்றது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ற இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் ஜான், இல்லையா, யோவான் எழுதின முதலாவது நிருபத்துல யோவான் அதிகமாக இந்த வாக்கியத்தை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்களேன், சில வேத வசனத்தை நான் வேகமாக எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 யோவான் 1:2 வாசிங்க வேகமா. ஒருவர் 1 யோவான் 3:8, 3:5, 4:19 இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க, வேகமா வாசிக்கலாம். 1 யோவான் 1:2 அந்த ஜீவன் வெளிப்பட்டது. போதுங்க, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பாருங்க, அந்த வெளிப்பட்டது என்ற அந்த வார்த்தை, மேனிஃபெஸ்ட் என்ற இந்த வார்த்தை யோவான் சுவிசேஷத்திற்கு அடுத்தபடியாக யோவான் நிருபத்துல தான் அதிகமா இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. ஜீவனை அவர் வெளிப்படுத்தினார் என்று யோவான் எழுதுகிறார். நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க போறது, அந்த வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். 3:8 வாசிங்க. நல்ல கவனிங்க. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். எதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார்? எதற்காக மேனிஃபெஸ்டேஷனை அவரை வெளியரங்கம் ஆனார்னு சொன்னா, பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. அந்த வெளிப்பட்டார் என்ற வார்த்தையை பாருங்க. ஜீவனை வெளிப்படுத்தினார், பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக வெளிப்பட்டார். அதே 3:5 வாசிங்க. 3:5 வெளிப்பட்டார், பாவத்தை பரிகரிப்பதற்காக வெளிப்பட்டார். 1 யோவான் 4:9, 4:9. அன்பு வெளிப்பட்டது. பாருங்க, இந்த வெளிப்பட்டது என்ற இந்த வார்த்தை, இந்த மேனிஃபெஸ்ட் என்ற இந்த வார்த்தையை யோவான் அடிக்கடி தன்னுடைய நிருபத்துல பல்வேறுபட்ட கோணத்துல இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுட்டு வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. இல்லையா? வித்தியாசமான சிந்தனைகள் நமக்கு வரும். வித்தியாசமான எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகான சில விஷயங்களை யோவான் நிருபத்திலிருந்து நம்மால் படித்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய ஸ்டடிக்காக நான் விட்டுறேன். இல்லையா? அப்போ இந்த மேனிஃபெஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை யோவான் நிருபத்திலும் யோவான் சுவிசேஷத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விசேஷமாக ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிதாவே, அவர்களுக்கு இதை வெளிப்படுத்தினேன். இந்த மேனிஃபெஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை பெனிரோ என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்ததாக சொல்லுகிறார்கள். PHANEROO, ஃபெனிரோ என்ற வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த ஃபெனிரோ, மேனிஃபெஸ்டேஷன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த மூல மொழியினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இப்படியாக கிரேக்க பண்டிதர்கள், அது வேத பண்டிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அறியாத மறைக்கப்பட்ட விஷயங்களை வார்த்தையின் மூலமாக, செயல்கள் மூலமாக, அல்லது வேற ஏதாவது சோர்ஸ் மூலமாக ஒருவர் அறிந்து கொள்ளும்படி செய்வது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? புரியல? ஜெரால்டு புரியுதா இல்லையா? புரியல? திரும்பியும் சொல்றேன். மேனிஃபெஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன அர்த்தம்னு சொன்னா, ஃபெனிரோ என்ற வார்த்தை, சில விஷயம் நமக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. சில விஷயம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? அன்னோன், ஹிடன் திங்ஸ் சொல்றோம். இல்லையா? சில விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. சில விஷயங்கள் நமக்கு ரகசியமா இருக்கிறது. இந்த ரகசியமான மறைக்கப்பட்ட விஷயங்களை நான் என்னுடைய வார்த்தையின் மூலமாகவோ, என்னுடைய செயல்கள் மூலமாகவோ, இது ரெண்டையும் தவிர்த்து வேற ஏதாவது சோர்ஸ்ல ஜெரால்டு புரிந்து கொள்வதற்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய, ஃபெனிரோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகிறது. இல்லையா? நான் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? அந்த வார்த்தையை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த 17ஆம் அதிகாரத்தில் அப்ளை பண்ண முடியும். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது? சங்கீதம் 22:22 வாசிங்க. சாம் 22:22 வாசிச்சீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் இது. உம்முடைய
உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன். ஆகவே ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 22வது சங்கீதத்துல குறிப்பிடப்பட்ட அந்த வார்த்தையை அல்லது தீர்க்க தரிசனத்தை 17ஆம் அதிகாரத்தில் நினைவுபடுத்துகிறார். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு நான் வெளிப்படுத்திருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன், சபை நடுவே நான் உம்மை துதிப்பேன். இல்லையா? தீர்க்க தரிசன நிறைவேறுதலா இருக்கிறது. இல்லையா? அப்போ பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பு ஒரு கூட்ட மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானாகவே எங்க வர முடியாது? யாருகிட்ட வர முடியாது? பிதா கிட்ட வர முடியாது. அப்ப பிதா கிட்ட வரணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, சில விஷயத்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துறார். யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? யார் அந்த எலெக்டட்? யாருங்க? நீங்க தான். சந்தேகம் இல்ல, தப்பு இல்ல, நீங்க தான். இந்த 17ஆம் அதிகாரத்துல 6 முதல் 10 வசனத்துல ஜெபம் பண்றாருல, யார் இது? சீஷர்கள், 11 சீஷர்கள். அதற்கு பிறகு நாமும் அதுல வரோம் இல்லையா? தப்பு இல்லை. அப்போ இந்த 11 சீஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், பிதாவினுடையவர்கள் தான். பிதா தான் அவர்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார் இல்லையா? எலெக்ஷன் எப்போவோ நடந்திருக்குது. அதனால அவங்க பிதா கிட்ட வந்துட முடியாது. அப்ப பிதா கிட்ட வரணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஏதோ மறைக்கப்பட்ட ரகசியமான காரியங்களை இவர்களுக்கு என்ன செய்யறாரு? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதை தான் ரீசனா இப்போ இயேசு கிறிஸ்து முன்ன வைக்கிறார் பிதா கிட்ட. பிதாவே, இவர்கள் எல்லாம் உம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இவர்களை என் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி உம்முடையவர்களா தான் இருந்தாங்க. இப்ப என் கையில கொடுத்திருக்கீங்க. இவர்கள் உம்மை அறிவதற்காக, உம்மை புரிந்து கொள்வதற்காக, ரட்சிப்படைவதற்காக, விசுவாசத்திற்குள்ள வருவதற்காக நான் இவர்களுக்கு சில விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? வெளிப்படுத்திருக்கிறேன். அறியாத மறைக்கப்பட்ட சில விஷயங்களை வார்த்தையின் மூலமாகவோ, செய்கையின் மூலமாகவோ, வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாகவோ இவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? வெளிப்படுத்திருக்கிறேன். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த சிந்தனையோடு கூட நம்ம 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது என்ன வெளிப்படுத்திருக்கிறார்? கொஸ்டின் இப்பதான் 2 விஷயங்களை பிதாவாகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். என்ன 2 விஷயம்? முதலாவது காரியத்தை வாசிக்கலாமே. அதே 6வது வசனத்தை வாசிங்க. 17:6. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உம்முடைய நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறேன். பிதாவே, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மந்தைக்குள்ள வரணும். நீ தான் அவங்கள செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? எனக்கு தெரியும் தானாவே அவங்க வரமாட்டாங்க. அப்ப அவங்க வரணும்னு சொன்னா, அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆகி இந்த மந்தைக்குள்ள வரணும்னு சொன்னா முதல் என்ன செஞ்சிருக்கிறேன்? எதை வெளிப்படுத்தின? உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நாமம்னா என்ன? நேம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல. கடவுளுக்கு நிறைய பேர் இருக்குது இல்லையா? பெயர் எதை சுட்டி காட்டுது? அந்த பெயர்கள்லாம் அவருடைய பர்சனாலிட்டி, அதுக்கு அடுத்தது அவருடைய கேரக்டர், அவருடைய அத்தாரிட்டி இல்லையா? இந்த நாமம் அப்படின்ற வார்த்தையினுடைய லிட்ரல் மீனிங் அல்லது உருவகமான அர்த்தம் என்னவென்று சொன்னால் அத்தாரிட்டி அண்ட் கேரக்டர். எல்ஷடாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்ஷடாய்னு அவரை கூப்பிடுறதுக்காக அந்த பேர் கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குதா இல்லையா? நமக்கு பேரே எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? உங்களுக்கு எல்லாம் பேரே இல்லை, எப்படி கூப்பிடுவாங்க? சில பேர் அப்படிதான் கூப்பிடுறாங்க இல்லையா? பிள்ளைகளோட அப்படிதான் கூப்பிடுறேன். ஏய், இங்க வா, அங்க போ, இது எடு. பெட் பேர்லாம் வச்சுக்கிறாங்க. நாய, பேய, கழுதைய, அப்படி டாங்கின்லாம் கூப்பிடுற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க. அது வேற விஷயம். நமக்கெல்லாம் பேர் எதற்கு வைக்கிறாங்க? சொல்லுங்க. ஐடென்டிபிகேஷன் இல்லையா? அடையாளப்படுத்துவதற்காக, இவர் நபர் அப்படின்ற அடையாளப்படுத்துவதற்காக, அவரை அழைப்பதற்காக. ஆனா கடவுளுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் அடையாளப்படுத்துறதுக்கு இல்ல இல்லையா? எதற்கு வச்சிருக்குது? கடவுளுக்கு பேர் எதுக்கு? அவர் இறைவன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கு எத்தனை பேர் இருக்குது? யெகோவா தேவனுக்கு பாட்டு 1000 நாமங்கள், 1000 பெயர். எதுக்கு 1000 பெயர்? ஒவ்வொரு பெயரும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இப்ப கடவுளுக்கு பெயர் காரண பெயராக இருக்கிறது இல்லையா? எல்ஷடாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எலோஹிம் என்று சொல்லும் பொழுது அவர் யாருங்க? அவர் சிருஷ்டி கர்த்தர். அப்போ அவருடைய யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறோம். அவர் சுகப்படுத்துகிற தேவன். அப்போ கடவுளுடைய ஒவ்வொரு நாமங்களும் அவருடைய ஒவ்வொரு சுபாவங்கள், அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்திருக்கிறேன்? உம்முடைய அப்படின்னா என்ன? நாமத்துக்கு பதில் வேற ஏதாவது சொல்ல முடியுமா?
நாமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொன்ன இல்லைங்களா, அதை வச்சு சொல்லுங்களேன். அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய கேரக்டர், அவருடைய அத்தாரிட்டி, இதை நான் வெளிப்படுத்த இருக்கிறேன் இல்லையா? ஏன் கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எப்ப வெளிப்படுத்தினார் உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சுபாவத்தை, அவருடைய தனித்துவத்தை, அவருடைய அதிகாரத்தை எப்படி வெளிப்படுத்தினார் இல்லையா? சில வசனங்கள் மூலமாக நான் விளக்கி காண்பிக்கிறேன். யோவான் 1:14 இல்லையா? ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 14 வாசிங்க, நல்லா வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அடுத்தது 18வது வசனத்தை வாசிங்க. 18 அதே அதிகாரம். குமாரனே அவரை மறுபடியும் வெளிப்படுத்தினார். யோவான் பயன்படுத்துற அந்த வார்த்தையை பாருங்க, மறுபடியும் வெளிப்படுத்தினார். யோவான் 1:12 வாசிச்சீங்கன்னா மறுபடியும் அந்த வார்த்தை வரும் இல்லையா? அவரை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல வெளிப்படுத்தினார் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் டிக்ளேர் ஆர் இன்டர்பிரேஷன் ஆஃப் திங்ஸ் ஹோலி அண்ட் டிவைன் இல்லையா? பரிசுத்தமான அல்லது தெய்வீகமான சில விஷயங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார்? சீஷர்களுக்கு எதன் மூலமா வெளிப்படுத்தி காண்பித்தாருங்க? பிதாவுடைய நாமத்தை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார்? ஒன்று அவருடைய வார்த்தை, இரண்டாவது அவருடைய வாழ்க்கை, மூன்றாவது சொல்ல மாட்டீங்களா அவருடைய வல்லமை. நான் சொல்ற புரியுதுங்களா? 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தை, மூன்றாவது அவருடைய வல்லமை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல பிதாவை பத்தி சொல்லும் பொழுது பிலிப்பு கிராஸ் பண்றாரு. ஆண்டவரே இதெல்லாம் சொல்றீங்க, ஓகே, டைரக்டா எங்களுக்கு பிதாவை காமிச்சிருங்களேன், ஈஸியா முடிஞ்சிடும்ல வேலை. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு நான் பிதாவின் வீட்டுக்கு போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், பிதாவை எங்களுக்கு காண்பியுமே, அது போதுமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த இடத்துல? இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்தும் பிதாவை நீங்க பார்க்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். அப்ப எப்படி பிதாவை பிலிப்புவும் அவருடைய 10 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவில பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அதற்கான எக்ஸ்பிளனேஷனை கீழே ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்களேன். 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம், ஜான் 14:10. நல்லா கவனிங்க. நான் பிதாவிலும் வசனங்கள் இல்லையா? போதும், அது ஃபுல்லா வாசிக்க தேவையில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பிதாவிலும், பிலிப்பே பிதாவை காட்டுன்னு சொன்னல, பிதா எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பிதா என்கிட்ட தான், என்னில தான் இருக்கிறாரு இல்லையா? என்ன கண்டவன் பிதாவை கண்டவன். எப்படி என்ன என்கிட்ட பிதாவை பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. யான் சொன்ன வசனங்களை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? என்னுடைய உபதேசங்கள் என்னுடையதா இல்ல, என்கிட்ட இருக்கிற பிதா தான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? நான் சொன்ன உபதேசங்கள் மூலமாக உங்களுக்கு யாரை வெளிப்படுத்திருக்கிறேன்? பிதாவை வெளிப்படுத்திருக்கிறேன். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, அதே 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பிதாவிலும் நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய கிரியைகள், நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல் உபதேசம். அடுத்தது என்ன சொல்றாரு? அவருடைய வல்லமை உள்ள செயல்கள். என்னுடைய செயல்களை பார்த்தீங்கல்ல இல்லையா? இதெல்லாம் யார் செய்யறதுன்னு நினைக்கிறீங்க? என்னிலே வாசம் பண்ணுகிற என் பிதா என்னிலே என்ன செய்கிறாரு? இந்த வல்லமையான காரியங்களை செய்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? பிதாவே, உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த 11 சீஷர்களும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் உண்மை. ஆனால் அவர்கள் உம்மண்டையில வருவதற்காக உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமம்ன்ற வார்த்தையினுடைய என்ன அர்த்தம்? உம்முடைய சுபாவம் என்ன? கடவுள் யார்? பிதா யார்? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக, நீர் கொடுத்த உபதேசங்கள் மூலமாக, வசனங்களின் மூலமாக, வல்லமை உள்ள செயல்கள் மூலமாக உம்முடைய நாமம் என்ன, நீர் யார் என்பதை இவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்?
வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன் இல்லையா? சோ அது கூட விளக்கத்தை தான் நம்ம வாசிச்சோம். வெளிப்படுத்தி நான் காண்பித்திருக்கிறேன். இப்படி வெளிப்படுத்தி காண்பித்ததுனால என்ன பலன் கிடைத்தது? என்ன பலனுங்க? சீஷர்கள் பிதாவை வாசிங்க. 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, 8வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை வாசிங்க. கடைசி, விசுவாசித்திருக்கிறார்கள். நான் இப்படி வெளிப்படுத்தினதுனால ரிசல்ட் என்ன தெரியுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்கள் யாரை விசுவாசிச்சாங்க? என்னையும் அனுப்பின பிதாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? விசுவாசித்திருக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். லூக் சாப்டர் 10:22. லூக்கா 10:22 வாசிங்க. நல்ல கவனிங்க. சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரியான் என்னப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல? சரி, தப்பில்லாத வேத புத்தகத்துல வாசிங்களேன். குமாரனும் குமாரனும் குமாரன் அவரை எவருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ பாருங்க, குமாரன் வெளிப்படுத்தினால்தான் ஒருவன் பிதா யார் என்பதை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் இந்த இடத்துல? பிதா யார், பிதா எப்படிப்பட்டவர் என்பதை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பதாக நின்று அவர் ஜெபிக்கும் பொழுது சீஷர்களுக்காக ஏன் ஜெபிக்கிறேன் பிதாவே, என்ன காரணம்? they are யாருங்க? எலெக்டட். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உம்மை விசுவாசிப்பதற்காக நான் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன். என் வாழ்க்கை, வார்த்தை, வல்லமையுள்ள செயல்களினால பிதா யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன். அவர்கள் உம்மை அறிந்திருக்கிறார் இல்லையா? சரி, இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்தி காண்பித்தார்? ஒன்று, பிதாவுடைய நாமம். நாமம் என்று சொன்னா பிதாவுடைய சுபாவம், அவருடைய அதிகாரம், அவருடைய பண்புகள் எல்லாவற்றையும் வாழ்க்கை, வார்த்தை, வல்லமையின் மூலமாக வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக என்ன சொல்றாரு பாருங்க. 17:8 வாசிங்களேன். 17:8, 17:8 என்ன வாசிக்கிறோம்? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை யாருக்கு கொடுத்திருக்கிறேன்? அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இன்னொரு அர்த்தம் அதுதான் இல்லையா? பிதாவே, உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். உம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, வல்லமை உள்ள செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். இரண்டாவது என்ன வெளிப்படுத்தி இருக்கிறேன்னா, பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, உபதேசங்கள் இருக்கிறது அல்லவா, அதை உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இல்லையா? பாருங்க, சில வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:16, John 7:16 வாசிங்களேன். பிரதி உத்தரமாக, என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. யோவான் 3:32 வாசிங்க. John 3:32. அவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அதே 33வது வசனத்துல, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயித்திருக்கிறான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என் உபதேசம் என்னுடையதா இராமல் பிதாவுடையதா இருக்கிறது. இப்ப பிதாவே, நீர் எனக்கு தந்த உபதேசங்கள், நீர் எனக்கு கொடுத்த சத்தியங்கள், நீர் எனக்கு கொடுத்த காரியங்களை, வசனங்களை உம்முடைய சீஷர்களுக்கு, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். நீங்க சுவிசேஷ புத்தகத்துல வாசிச்சோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை அடிக்கடி அட்டஸ்ட் பண்றதை நம்மளால வாசிக்க முடியும். மத்தேயு 13:11 வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஊமையை பேசும்போது சொல்றாரு, ஏன் ஆண்டவரே நீர் எங்களோட ஊமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. லூக்கா 10:21 வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவாரு, அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, ஞானிகளுக்கும் புத்திமான்களுக்கும் இதை மறைச்சிட்டு யாருக்கு வெளிப்படுத்திருக்கிறீங்க? குழந்தைகளுக்கும் பாலகர்களுக்கும் உம்மை வெளிப்படுத்திருக்கிறீங்க இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:3 வாசிக்கும் போது, அவர் பாடுபட்ட பிறகு 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தையும் மற்ற விஷயங்களையும் அவர்களுக்கு உபதேசித்திருக்கிறார்.
இல்லையா? இப்போ அவர் வாழ்ந்த காலகட்டத்துல சில விஷயங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, எல்லாமே எழுதி கொடுக்கப்படல. அவர்களோடு 3 வருஷம் அவர் இருந்திருக்கிறார். இருந்த காலகட்டத்துல பிதா அவருக்கு கொடுத்த அநேக சத்தியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். எதற்காக வெளிப்படுத்தினாரு? என்ன காரணம்? என்னங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. எதுக்காக? பிதாவை விசுவாசிப்பதற்காக, இல்லையா? ஏன்னா ரோமர் 10:17 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே, வார்த்தையினால வரும், இல்லையா? அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு பிதா கொடுத்த உபதேசங்களை வெளிப்படுத்தி கொடுத்ததற்கு காரணம் என்ன? விசுவாசம் எதனால வரங்க? கேள்வினால வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே வரும். தேவனுடைய வார்த்தை மட்டுமே நாம் விசுவாசிப்பதற்கான உயிரூட்டி அல்லது உயிர் சத்து என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:20-21 வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்களேன். வேத வசனம் மாத்திரமே நம்முடைய விசுவாசத்திற்கான ஆதாரம். அது மாத்திரமே நம்முடைய ஜீவனா இருக்கிறது, இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:20 வாசிங்க. 21 வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள், இல்லையா? பிரசங்கம் பண்றாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல திரும்பினார். பிரசங்கம் நடைபெறுகிறது. அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? விசுவாசித்தார்கள். வசனம் எங்க அறிவிக்கப்படுகிறதோ அங்குதான் விசுவாசம் இருக்கும், இல்லையா? நம்முடைய விசுவாசம் வளர்வதற்கு ஒரே ஒரு ஏதுதாங்க. என்ன? வேத வசனம் மாத்திரம்தான். நீங்க 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றதுனால உங்க விசுவாசம் வளருமா? வளரும், கொஞ்சம் தான். ஆனா உங்க விசுவாசம் வளர்வதற்கு ஒரே ஒரு ஏது என்னன்னா வேத வசனம் மாத்திரமே. வேத வசனம் தான் தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய சுபாவம் என்ன, அநேக விஷயங்களை வெளிப்படுத்துகிறது, இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? வேத வசனத்தை அவர்களுக்கு விலக்கி கொடுத்திருக்கிறார், இல்லையா? வெளிப்படுத்திருக்கிறார். அப்போ 2வது காரணத்தை பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று, பிதாவே உம்மால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2வது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உம்மை அறிந்து கொள்வதற்காக என்ன செஞ்சிருக்கிறேன்? உம்முடைய நாமத்தையும் நீர் கொடுத்த வசனத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன், இல்லையா? உம்முடைய சுபாவம் என்ன, உம்முடைய குணலட்சணங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதன் மூலமாக அவர்கள் உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள். 2 காரணத்தை முன்வைக்கிறார். இப்ப 3வது காரணத்துக்கு நம்ம போவோம். 3வது காரணத்துல ஒரு குறிப்பை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லையா? 3வது குறிப்பு என்னன்னு சொன்னா சப்மிஷன், இல்லையா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், 2வது மேனிஃபெஸ்டேஷன், 3வது காரணம் என்ன? சப்மிஷன், அவர்களுடைய அர்ப்பணம் அல்லது அவர்களுடைய கீழ்ப்படிதல் என்று சொல்லலாம், இல்லையா? முதலாவது, பிதாவாகிய தேவன் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார். பிதாதான் தெரிந்து கொள்ளுகிறார், இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிதாவை அறிந்து கொள்வதற்காக, பிதாவண்டையில வருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். பிதாவுடைய நாமத்தையும் பிதாவுடைய வார்த்தையும் வெளிப்படுத்தினார். பிதாவுடைய சுபாவம் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, பிதா கொடுத்த உபதேசத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாருங்க? இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது 3வது விஷயம் என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கீழ்ப்படிதல். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? முதல் 2 காரியம், அதாவது தெரிந்து கொள்ளுதலும் வெளிப்படுத்தலும் ஆக்ட் ஆஃப் டிவைன் சைடு, அதாவது டிவைன் சாவர்னிட்டி என்று சொல்வார்கள். தேவனுடைய இறையாண்மை அல்லது தேவனுடைய பரம அதிகாரம். யார் தெரிந்து கொள்ள முடியும்? நீங்களான ஒரு ஆளை தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ள முடியாது. யார் வெளிப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்துறார், பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்துறார் சில விஷயங்களை. அப்ப முதல் 2 விஷயங்களும் ஆக்ட் ஆஃப் டிவைன் சைடு, அதாவது தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறது. தேவன் தான் அதை செய்ய வேண்டும், அல்லது டிவைன் சாவர்னிட்டி என்று சொல்லலாம். தேவனுடைய இறையாண்மை, தேவனுடைய பரம அதிகாரம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது சப்மிஷன். என்னன்னா ஆக்ட் ஆஃப் ஹியூமன் சைடு, அதாவது மனிதர்களுடைய பக்கத்தில் இருக்கிறது, அல்லது ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லையா? மனிதர்களுடைய பொறுப்பு. முதல் 2ம் தேவனுடைய சர்வாதிகாரம், தேவனுடைய பரமாதிகாரம், அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ள அது இருக்குது. யாரை தெரிந்து கொள்ளணும், யாரை தெரிந்து கொள்ளக்கூடாது, யாருக்கு வெளிப்படுத்தணும், யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாது, அது யாருடைய பொறுப்புங்க?
அது அவருடைய பொறுப்பு. நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது இல்லையா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தெரிந்து கொள்ளுதல் அவருடைய கருத்தில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? மனிதனுடைய பொறுப்பு. அதுல மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சீஷர்களுடைய சப்மிஷன், அவர்களுடைய அர்ப்பணத்தை குறித்து பேசுகிறார். அப்போ ஒரு பக்கத்துல டிவைன் சாவர்னிட்டி இருக்கு, இன்னொரு பக்கத்துல ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது இரண்டையும் சேர்க்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு 150 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த ஒரு செயின்ட், ஒரு புனிதர் இல்லையா, ஒரு பரிசுத்தவான் இப்படியாக எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னு சொன்னா, here we face the interplay of that great mystery of divine sovereignty and human responsibility. அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வீக இறையாண்மை அல்லது பரம அதிகாரம் மற்றும் மனிதனுடைய பொறுப்பு, அந்த பெரிய ரகசியத்தின் இருதிசை பயன்கள், விளைவுகள், பரிமாற்றத்தை நாம் இந்த இடத்துல எதிர்கொள்கிறோம். தேவன் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டதுனால எல்லாரும் அப்படியே ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு இல்லை. அதுல என்னவோ இருக்கு? ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்முடைய கீழ்ப்படிதல் அல்லது நம்முடைய பொறுப்பும் இந்த இடத்துல இருக்கு. இரண்டும் சேர்ந்த விஷயம்தான் இந்த காரியம் இல்லையா? இப்போ ஒரு பக்கத்துல தேவனுடைய இறையாண்மை, இன்னொரு பக்கத்துல மனிதனுடைய பொறுப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது விஷயத்துக்கு வருகிறார். பிதாவே, நீர் தெரிந்து கொண்டீர் உலக தோற்றத்துக்கு முன்பு இல்லையா? நேரம் வந்த பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்திட்டேன். அதோட அது முடிஞ்சுதான்? இல்ல. வெளிப்படுத்தின பிறகு இப்பொழுது ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சப்மிஷன், அவர்களுடைய கீழ்ப்படிதல், அவர்களுடைய அர்ப்பணத்தை பிதாவுக்கு முன்பதாக இந்த இடத்துல வைக்கிறார் இல்லையா? அவர்களுடைய அர்ப்பணத்தை இந்த இடத்துல பிதாவுக்கு முன்பதாக வைக்கிறார் இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல இந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல 4 ஸ்டெப் இருக்கு. இந்த கீழ்ப்படிதல், நம்முடைய கீழ்ப்படிதல்ல கூட 4 ஸ்டெப் இருக்கு. ஒரு சரியான சப்மிஷன், ஒரு மனிதன் சரியான முறையில ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அதுல 4 படிகளை பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அதை தான் வைக்கிறார். பிதாவே, இவர்களுடைய ரட்சிப்பு, இவர்களுடைய சப்மிஷன் சரியான நிலைமையில் இருக்கிறது. நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்ல முடியுமா? பிதாவுக்கு முன்பா நின்னு யோசிச்சு பாருங்களேன். சீஷர்கள் 11, ஒரு சீஷன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுங்க. ஆனா 11 சீஷர்கள் அவர்கள் பயந்து ஓடுகிறவர்கள் தான். பேதுரு விழுந்து போனவன் தான். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போனவர்கள் தான். எல்லாம் சரிதான். ஆனால் அவர்களுடைய ரட்சிப்பு, அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்களுடைய பொறுப்பு எல்லாம் சரியாக இருக்கிறது. அவர்களுடைய சப்மிஷன் கரெக்டா இருக்குதுன்றத பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எவ்வளவு தைரியமா அட்டஸ்ட் பண்றாரு பாருங்க. யாருக்கு முன்பு அட்டஸ்ட் பண்றது? யாரை பத்தி? சில பேரை கொண்டு போய் வேலைக்கு வைப்போம். பிரதர் நல்ல பையன், பிரதர் நல்லா வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு, சில சமயத்துல என்ன ஆகும்? அந்த இடத்துல என்ன ஆகும்? நேர்மாறா ஆயிடும். அவங்கள போய் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா? என்ன செய்வோம்? பிரதர் சாரி பிரதர், நல்ல பையன் நினைச்சுதான் என்ன செஞ்ச, உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண, ஆனா இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. மனிதர்கள் ஏமாந்து போறோம். அப்போ திரியேகத்துவத்தினுடைய இரண்டாவது நபர் முதல் நபரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க? நம்மளை பத்தி சொல்லாம, இப்ப சீஷர்களை பத்தி, இப்ப பாத்திர சீஷர்களை பத்தி விட்டுறோம், நம்மளை பத்தி வாங்கலாம் இல்லையா? சுரேஷை பத்தி என்ன சொல்றாரு? ஜெரால்ட பத்தி என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களுடைய சப்மிஷன் கரெக்டானது இல்லையா? ஜெனூன், உண்மையானது. இவனுடைய ரட்சிப்பு, இவனுடைய விசுவாசம், இவனுடைய சப்மிஷன் சரியானது என்பதை முதல் நபரிடத்துல, திரியேகத்துவத்தினுடைய இரண்டாவது நபர், ட்ரினிட்டியில இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் தைரியமா போய் போல்டா அட்டஸ்ட் பண்றாரு. ரொம்ப ஆச்சரியமா, படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த சப்மிஷன் அப்படின்ற வார்த்தை, உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் என்பது 4 படிகளை அல்லது 4 சமநிலையை கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்ன 4 விஷயம்? நான் உங்களுக்கு 4 விஷயத்தை சொல்றேன், நீங்க வீட்டுல சிந்திங்க, அடுத்த வாரத்தில் நம்ம சிந்திக்கலாம். ஃபர்ஸ்ட், அக்செப்டன்ஸ் இல்லையா? ஏற்றுக்கொள்ளுதல். அவர்களுடைய சப்மிஷன்ல இருந்த முதல் விஷயம் என்னன்னா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். இரண்டாவது, நாலேஜ் அல்லது நோயிங் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருந்தது. மூன்றாவது, அவர்களுடைய சப்மிஷன்ல ஃபெய்த், விசுவாசம் இருந்தது. மூன்றாவது, அவர்களுடைய சப்மிஷன்ல 4வது ஸ்டெப் ஒபீடியன்ஸ்.
அப்போ ஒரு உண்மையான சப்மிஷன், ஒரு உண்மையான அர்ப்பணம் இருக்கும் என்று சொன்னால், உண்மையான ஒரு மனுஷன் சீஷன் என்றால், உண்மையாக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால், அவனுடைய ரட்சிப்புல 4 கட்டங்களை அவன் கடந்துதான் வர வேண்டும். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன? அக்செப்டன்சி. இரண்டாவது நாலேஜ் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங். மூன்றாவது ஃபெய்த். நான்காவது ஒபீடியன்ஸ். இந்த 4 கட்டங்களை கடந்து வராமல் ஒரு ஜெனூன் ஃபெய்த் அல்லது ஜெனூன் சால்வேஷன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது, இல்லையா? இது 4மே சீஷர்களுடைய பலவீனமானவர்கள் தான், ஓடி போனவர்கள் தான், இல்லையா? மறுதளித்தவர்கள் தான். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது பர்ஃபெக்டா வாழுகிறதுனால தான் ஜெனூன் சால்வேஷன்ன்றது நான் சொல்லல, விழுந்து போன சீஷர்கள் தான். ஆனாலும் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாய், அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் இந்த 4 விஷயங்களை இயேசு கிறிஸ்து கண்டதுனால பிதாவுக்கு முன்பா அட்டஸ்ட் பண்றாரு. பிதாவே, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறேன். உண்மையாய் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதற்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். அதற்கான காரணத்தையும், இந்த 4 காரணத்தையும் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். 4 காரணத்தையும் முன்வைக்கிறார். இவர்களுடைய சப்மிஷன் உண்மையானது, ஜெனூன் என்பதற்கு இந்த 4 பாயிண்ட் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். வைத்து சொல்லுகிறார், இவர்களுடைய அர்ப்பணம் உண்மையான அர்ப்பணம் ஆண்டவரே, உண்மையான அர்ப்பணம் பிதாவே, ஆகவே நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையானவர்கள், நம்முடைய சப்மிஷனை பத்தி இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பதாக பரிந்து பேச முடியுமா? நாம் உண்மையற்றவர்கள் தான், இல்லையா? அநேக நேரத்தில் தவறி போகிறவர்கள் தான், பரிபூர்ணமானவர்கள் அல்ல. ஆனால் நம்மை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, இவர்களுடைய அர்ப்பணம், இவர்களுடைய கீழ்ப்படிதல், இவர்களுடைய விசுவாசம் உண்மை உள்ளது என்பதை யார் சான்றளிக்கிறது? பிசாசு போய் சொல்லுவான், இரவும் பகலும் அவர்கள் மேல் ஓய்வில்லாமல் குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தின புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இல்லையா? நீங்க அவருக்கு கார் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் என்ன செய்யறாரு? அவரு சபைக்கு வர்றார். அவருக்கு நல்ல ஆயுசு இருக்குது, நல்ல பலன் இருக்கு, அதனாலதான் சபைக்கு வர்றார். அவர் நல்ல பணம் இருக்குது, அதனாலதான் வேதத்தை வாசிக்கிறார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் யார் வைப்பா? பிசாசு வைத்துக் கொண்டேதான் இருப்பான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்பி, பிரசங்கிக்கிற என்னையும் நம்பி பிதாவுக்கு முன்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவர்களுடைய சப்மிஷன், இவர்களுடைய ஃபெய்த் ஜெனூன்ஸ், அது உண்மையான விசுவாசம் தான். பிதாவே, அது போலித்தனமானதல்ல. குற்றஞ்சாட்டுகள் சொல்லட்டும், ஆனா இவர்கள் யார்? என்னுடையவர், நீர் எனக்கு தந்தவர்கள், இவர்களுக்காக நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன். இவர்களுடைய விசுவாசம் உண்மையானதுதான். அவர்கள் விழுந்து போகிறவர்கள் தான், உண்மையற்றவர்கள் தான், பலவீனம் உள்ளவர்கள் தான், சில சமயத்துல பாவம் செய்கிறவர்கள் தான். இருந்தாலும் நான் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க, நம்மளை பத்தி தாங்க பேசுறேன், சீஷர்களை பத்தி விட்டுட்டேன். இருந்தாலும் இவர்கள் யார்? உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மை பற்றி வெளிப்பாட்டை பெற்றவர்கள். இவர்களுடைய சப்மிஷன், இவர்களுடைய அர்ப்பணம் உண்மையானது. இவர்களுக்காக நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த காரணங்களை சொல்லி, நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன், நமக்காக அவர் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், இல்லைங்களா? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற பிரதான அவர் அங்க இருக்கிறதுனாலதான் நானும் நீங்களும் பிழைத்து இருக்கிறோம், நானும் நீங்களும் இந்த உலகத்துல வாழ முடிகிறது. அருமையான, எவ்வளவு அற்புதமான ஒரு பிரதான ஆசாரியர். ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய காலம் எல்லாம் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய உண்மையும் உத்தமமும் உள்ள ஒரு பிரதான ஆசாரியர், கருணையும் இரக்கமும் உள்ள, சகாயம் செய்யும் கிருபை அளிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நாங்கள் உண்மையற்றவர்கள், அநேக நேரத்துல நாங்கள் தவறி போகிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்துல எங்களுடைய வாழ்க்கை கரைபடுகிறது, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துல குன்றி போகிறோம். அநேக நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை தடம்புரண்டு போகிறது ஆண்டவரே. அநேக பிரச்சனைகளுக்குள்ளாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அலசரிப்படுகிறது ஆண்டவரே. மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம், நான் ஜீவனுள்ள தேவனே அறிந்திருக்கிறேன். அறிந்தும் ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய விசுவாசம் உண்மை உள்ளது, இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்களுக்கு நான் உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள், இவர்கள் உண்மையான விசுவாசத்தை பெற்றவர்கள் என்று பிதாவுக்கு முன்பதாக நீர் கர்த்தாவே தினந்தோறும் எங்களுக்காக அந்த ஊக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் எங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிறதுனாலதான் நாங்கள் இந்த உலகத்துல பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷமாய் வாழ்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் விழுந்தாலும் எழுந்து ஓடுகிறோம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நல்ல மேய்ப்பர், நல்ல ஒரு பிரதான ஆசாரியர், நல்ல ஒரு இரட்சகர்
எங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த உலகத்துல நாங்கள் கர்த்தாவே பிழைத்திருக்கிறோம், ஜீவிக்கிறோம், வாழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு பாராட்டின இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இருந்தும் நாங்கள் இன்னும் அதிகமா எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்லவும் பரிசுத்தம் அடையவும் எங்களுக்கு நீ உதவி செய்யும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.